சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. நீலகிரி, சிதம்பரம், சிவகங்கை, தென்காசி தொகுதிகளுக்கான வாக்குப்பெட்டிகள் ஸ்ட்ராங் ரூமில் வைத்து சீல் வைக்கப்பட்டன. நீலகிரி மக்களவை தொகுதிக்கான வாக்குப்பெட்டிகள் உதகை பாலிடெக்னிக் வளாகத்தில் உள்ள ஸ்ட்ராங் ரூமில் வைத்து சீல் வைக்கப்பட்டது. இந்த பணிகளை ஆட்சியர் அருணா பார்வையிட்டார். கோபுரம் அமைத்தும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். சிதம்பரம் தொகுதிக்கான வாக்குப்பெட்டிகள் அரியலூர் மாவட்டம் தத்தனூர் மீனாட்சி ராமசாமி கலைக்கல்லூரி வளாகத்தில் உள்ள பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளது. வேட்பாளர்கள் திருமாவளவன் உள்ளிட்டோர் முன்னிலையில் அறைக்கு சீல் வைக்கப்பட்டது. காரைக்குடி அழகப்ப செட்டியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் உள்ள ஸ்ட்ராங் ரூமில் சிவகங்கை தொகுதிக்கான வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன. கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி 24 மணி நேரத்தில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். தென்காசி தொகுதிக்கு உட்பட்ட வாக்குப்பெட்டிகள் கொடிக்குறிச்சி USP கல்லூரிக்கு கொண்டுவரப்பட்டு பாதுகாப்பு அறையில் வைத்து சீல் வைக்கப்பட்டன. பாதுகாப்பு அறையை சுற்றி 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் அரசியல் கட்சியினர் இல்லாமல் வாக்கு எண்ணும் மையத்திற்கு சீல் வைக்கப்பட்டதை கண்டித்து அதிமுகவினர் முழக்கம் எழுப்பினர். அந்த தொகுதியின் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் வைக்கப்பட்டு தேர்தல் மேற்பார்வையாளர்கள் முன்னிலையில் சீல் வைக்க முயன்றனர். அப்போது அரசியல் கட்சியினர் இல்லாமல் வெளி மாநிலத்திலிருந்து வந்திருந்த அதிகாரிகள் துணை இராணுவ படை உதவியுடன் சீல் வைத்தனர். இந்த நிலையில் தாங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக கூறி அதிமுக உள்ளிட்ட கட்சியினர் முழக்கம் எழுப்பினர். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.